अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्ते भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिनि व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः। பவித்ர இந்திரியானின் நதிக்கரையில் அமர்ந்து கொண்டு மாவலி ஞானேஸ்வர் மகாராஜின் பேரருளால் ஏகாதி பாகவதம் 10வது சாப்டர் படித்துக் கொண்டிருக்கிறோம். அதுல 10வது சாப்டர்ல எத்தனாவது கோவின்னு கரெக்டா தெரியல, ஸ்டார்ட் பண்ணலாம். கடைசியா அந்த விசாரசாகரின் நாம் படித்த பிரம்ம ரகசியத்தில் ஈஸ்வரன் அப்படின்றவ ஒரு ரகசியத்தை தெரிவித்துக் கொண்டிருந்தார். 300 ஓவி முடித்து 303வது ஓவி இப்ப நம்ம படிக்கணும்னு நினைக்கிறேன். நேற்று நம்ம பார்க்கும்போது ரொம்ப அருமையான எக்ஸாம்பிள்ஸ் லைக் பிரம்ம சைதன்யம், பிரதிபிம்ப சைதன்யம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தார். ஸோ அதில் பிரதிபிம்ப சைதன்யமே ஜீவன் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னுட்டும், ஆனால் இதை எக்ஸாம்பிள் சூப்பர்பா என்ன சொன்னாரு, சந்திரன பிம்பம் பிரம்ம சைதன்யம்னு சொன்னா குட்டையில தெரிகின்ற அந்த பிரதிபிம்ப சந்திரன் தான் ஜீவன் சொல்லலாம் அப்படின்னுட்டும். ரெண்டாவது, இந்த நீரில் அலைவாய்ந்து கொண்டிருப்பது, அதாவது நீரின் தன்மைக்கேற்ப சந்திரனும் பயங்கரமா அலைகழித்துக் கொண்டிருப்பது போல அந்த சந்திரன் தென்பட்டாலும் கூட உண்மையில் சந்திரன் அதை தொடாமலே இருக்கின்றான். சிறு குட்டினின் நீரை தொடாமல் சந்திரன் ஆகாயத்தில் அழுத்தமாகவே இருக்கிறான். அது போலவே ஆத்மாவானது அவித்தியை கடந்தது. அவித்தியானது அந்த பிரதிபிம்பத்தை தொடுவதே இல்லை அப்படின்னு சொல்லி, அறியாமை அப்படிங்கிறது பிம்பத்தையும் சரி பிரதிபிம்பத்தையும் சரி தொடுவதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருந்தாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அகம் என்ற முதல் அத்தியாசத்தினால் மாயையின் வசத்தால் சூட்சும லிங்க தேகம் உருவானது. அது வாசனையின் சுவையால் பலவித அனர்த்தங்களை விளைவிக்கிறது. எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த அவித்யை அப்படிங்கிறது நமக்குள்ள உள்ள நுழையுது அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்றாரு. முதல்ல அகம், நான் அப்படிங்கிற எண்ணம் தான். ஸோ பேசிக்கலி மாயா அப்படின்னாலே எண்ணங்கள் நமக்கு தெரியும். மாயா அப்படிங்கிறது எண்ணங்கள்னா கூட அந்த எண்ணங்களின் மூலமான ஒரு எண்ணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நான் அப்படிங்கிற எண்ணம். இந்த நான் அப்படிங்கிற இந்த எண்ணத்தை மூலமா மையமா வச்சுதான் மீதி எல்லா எண்ணங்களுமே வருது. இப்போ முதல் அத்தியாசம்னா மாயா, சரியா? அத முதல்ல மாயா அப்படிங்கிறதுக்கு ரூட் விதை யாருன்னு கேட்டா அந்த நான் தான். இந்த நான்கிற மாயையில இருந்துதான் மீதி உலகத்தில் உள்ள எல்லா இந்த உலக தோற்றம் பிளஸ் எல்லா மாயாவுக்கும் மூல காரணம் யாருன்னா அந்த நான் என்கிற எண்ணம், சரியா? அந்த நான் என்ற முதல் அத்தியாசத்தினால், தவறான எண்ணத்தினால், மாயையின் வசத்தால் சூட்சும லிங்க தேகம் உருவானது. சூட்சும லிங்க தேகம் உருவானது அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் வேற அப்படின்னு நினைக்குது. இன்னும் ஸ்தூலத்துல உடல் ஃபார்ம் ஆகல, ஆனா அந்த எண்ணம் தான் முதல்ல நான் வேற அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நாச்சுக்கும் பொய்யான எண்ணத்தினால் நீ வேற அது வேற அப்படின்னு ஒரு கற்பனை ஸ்டார்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கற்பனையில இந்த நான் அப்படிங்கிற எண்ணம் ஒன்று கண்டிப்பா உருவாகுது. நீ அப்படிங்கிறத வச்சுதான் நம்ம கற்பனையை ஸ்டார்ட் பண்றோம். அப்படி உருவாகும் போது முதல்ல என்ன உருவாகுது? சூட்சும லிங்க தேகம் உருவானது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம ஸ்தூல தேகம் அப்படின்னா இந்த உடலை வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னோம். சூட்சும தேகம் அப்படின்னா மனோமய கோஷத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ இந்த மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம் இது எல்லாமே சூட்சும தேகத்துல வந்துரும்னு வச்சுக்கோங்க. அப்போ ஃபர்ஸ்ட் அந்த சூட்சும தேகம் தான் ஃபார்ம் ஆகுது. முதல்ல நம்ம எண்ணம், அந்த எண்ணத்தை அப்படியே அனுபவமா கொண்டு வர்றதுக்கு தான் ஸ்தூலம் தேவைப்படுது இல்லையா? நீ என்னென்னலாம் மைண்ட்ல நீ ஃபீல் பண்றியோ அது பிசிக்கலா ரெஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு நம்ம பாக்குறோம். உன்னுடைய அனுபவங்கள் அனைத்திற்கும் அந்த எண்ணமே மூல காரணம் அப்படின்னு பாக்குறோம். அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இந்த நான்ற எண்ணம் உருவாகுது. அந்த நான்ற எண்ணம் முதலில் என்னவா மாறுது? சூட்சும லிங்க தேகமா மாறுது. ஓகேவா? மாயையின் வசத்தால் சூட்சும லிங்க தேகம் உருவானது. அது வாசனையின் சுவையால் பலவித அனர்த்தங்களை விளைவிக்கிறது. அதுக்குள்ள ஒன்ஸ் அந்த நான் வந்துருச்சு அப்படின்னா ஆசைகள், வாசனைன்னா ஆசைகள்னு வச்சுக்கோங்க, ஆசையும் உருவாயிட்டு எல்லா அனர்த்தங்களும் வந்துருச்சு. இந்த லிங்க தேகம் வலிமை பெற்று விசய போகங்களுக்கு காரணமாக அமைந்தாலும் போகம் என்பது ஸ்தூலமானது அல்ல.
சூட்சும பூதங்களின் திரட்சியே ஸ்தூல வடிவத்தை அடைகிறது. இப்போ ஒன்ஸ் சூட்சும லிங்க தேகம் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஃபார்ம் ஆகுது? ஸ்தூல லிங்க தேகம் ஃபார்ம் ஆகுது. இந்த பாடி ஃபார்ம் ஆகுது. ஃபர்ஸ்ட் எண்ணம், இந்த எண்ணம் தான் இந்த பாடியா ஃபார்ம் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கணும் நீங்க. சரியா? இந்த எண்ணங்கிறதே மாய. அப்ப எண்ணத்துல இருந்து வந்து இந்த ஸ்தூல தேகம் உண்மையா இருக்க முடியும்? அதுவும் மாயதான். சோ ஃபர்ஸ்ட் அந்த நான்கிற அந்த மாயா எண்ணத்தை கொண்ட சூட்சும லிங்க தேகம், அதுல இருந்து இந்த ஸ்தூல தேகம் வந்துருச்சு. இந்த லிங்க தேகம் வலிமை பெற்று விஷய போகங்களுக்கு காரணமாக அமைந்தாலும், அப்போ பொதுவா என்ன சொல்றோம்? இந்த கண்ணு தான் வந்து அந்த ஐம்புலன்கள் வந்து ஆசைக்கு காரணம், இந்த உடம்பு தான் ஆசைக்கு காரணம் அப்படின்னு சொல்றோம். ஆனா உண்மையில அது காரணம் கிடையாது. போகம் என்பது ஸ்தூலமானதே அல்ல. சூட்சும பூதங்களின் திரட்சியே ஸ்தூல வடிவத்தையே அடைகிறது. பொதுவா இந்த பாடி வந்து ஜடம்னு தானே சொல்லியிருக்கோம். இந்த பாடி அப்படிங்கிறது உண்மையில ஜடம். அது அனுபவிக்கிறது யாருன்னு கேட்டா மனசு அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இங்க மனசையும் நீங்க பிரதிபிம்ப சைதன்யத்தையும் ஈக்குவேட் பண்ணிக்கணும். ஏன்னா மனசுக்குன்னு தான் ஜடம் தான். ஆனா மனசுக்கு உணர்வை யார் கொடுத்தாங்க? நம்ம பிம்பத்தை மீன் பரபிரம்மத்திலிருந்து இந்த மனமாக ஒரு உணர்வு போல வெளிப்பட்டு வருகிறது. நான் என்ற அத்தியாச எண்ணம் எங்கிருந்து வந்தது? பிரம்மத்துக்கிட்ட இருந்து தான் வந்தது நான் என்ற அத்தியாச எண்ணம். அதனால இங்கே மனம் என்பதை பிரதிபிம்ப சைத்தன்யமாக ஜீவனாக நீங்க ஈக்குவேட் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு கன்ஃபியூஷன் வராது. ஓகேவா? அப்போ போகம் என்பது ஸ்தூலமானதல்ல, சூட்சும பூதங்களின் திரட்சியே ஸ்தூல வடிவத்தை அடைகிறது. அப்போ அந்த மனசு தான் இங்க எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கு, அனுபவிக்கிறது. இந்த உடம்புல நீ அனுபவிக்கிறது எல்லாமே உடம்பு அனுபவிக்கல. கண்ணு பார்க்குது, ஆனா கண்ணு அனுபவிக்குது. கண் பார்த்த அந்த விஷயத்தை உன் மனம் அனுபவிக்கிறது. நாக்கு சுவைக்குது, ஆனா நாக்கு ஜடம், அந்த நாக்கின் சுவை உன் மனம் அனுபவித்தது. இப்படி சூட்சும போகம் என்பது ஸ்தூலமானதுல சூட்சும பூதங்களின் திரட்சி தான் போகம். அதுதான் ஸ்தூல வடிவத்தை அடைகிறது. சோ அந்த சூட்சும போகம் தான் ஸ்தூல வடிவிலையும் உனக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர்றாரு. அந்த ஸ்தூலத்திலிருந்து பஞ்சபூதங்களினாலான ஸ்தூல தேகம் உண்டாகிறது. எந்த ஸ்தூலத்திலிருந்து? கன்ஃபியூஸ் ஆகுதே சுதா. லிங்க தேகம் நீங்க எதை சொல்றாரு? சூட்சும லிங்க தேகத்தையா சொல்லியிருக்காரு? ஆமாண்ணா, லிங்க தேகம்னாலே சூக்ஷ்மம் தான். ஓகே ஓகே, இப்ப புரியுது. சோ சூட்சும லிங்க தேகம் வலிமை பெற்று விஷய போகங்களுக்கு காரணமாக அமைந்தாலும் போகம் என்பது ஸ்தூலமானதல்ல. சூட்சும பூதங்களின் திரட்சி ஸ்தூல வடிவத்தை எடுத்துக்கொள்கிறது. அந்த ஸ்தூலத்திலிருந்து பஞ்சபூதங்களாலான ஸ்தூல தேகம் உண்டாகிறது. இவ்வாறு தேகங்களின் சூட்சும ஸ்தூல உற்பத்தி நிலை பெறுகிறது. சூட்சும தேகம்ங்கிறது மனசுதானே சொல்றாரு, அதுல ஒன்றும் டவுட் இல்ல. அண்ணா, சூக்ஷ்ம தேகம்னா மனசு மட்டும் இல்ல, ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், பஞ்ச பிராணன், அப்புறம் அந்த கர்ணம், இந்த 20 சேர்த்துதான் சூக்ஷ்ம தேகம். நமக்கு கண்ணுக்கு தெரியுது, இந்த ஸ்தூல தேகத்துல கண்ணுக்கு தெரியுற கண் வந்து ஸ்தூல தேகம், அதனுடைய பார்வை வந்து சூக்ஷ்ம தேகம். அப்புறம் இந்திரியங்கள்னு சொல்ற, இந்திரிய விஷயங்கள் அது என்ன சொல்லணும் அப்படின்னா, பார்வைங்கிறது இந்திரியங்கள்லாம் சொல்லுவோம். இந்திரியங்கள்னா கண்ணு காது செவி மூக்கு தான் இந்திரியங்கள்னு சொல்லுவோம். அதான் இப்ப கண்ணுக்கு நமக்கு ஸ்தூல தேகத்திலேயே கண்ணு தெரியுது இல்ல, இந்த உடம்புலயே அந்த கண்ணு வந்து ஸ்தூல தேகம். இப்ப கண்ணு இருக்கு ஆனா பார்வை இல்லாம இருக்கும்ல, காது இருக்கு ஆனா கேக்குற திறன் இல்லாம இருக்கும்ல, அந்த சக்தி அது வந்து சூக்ஷ்மம். கண்ணின் பார்க்கின்ற சக்தி, காதின் கேட்கிற சக்தி அப்படிங்கிறது சூட்சும தேகமா வச்சுக்கலாம் அப்படிங்கிறீங்க? ஆமாண்ணா. சரி, ஓகே ஓகே. அதுதான் ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ற எண்ணம் உருவாகுது. அந்த எண்ணமே தான் சூட்சுமமா ஒரு தேகத்தை உருவாகம் பண்ணிக்கிட்டு அதுல இருந்து பஞ்சபூதனான ஸ்தூல தேகம் உருவாகுது. அப்படிதானே சொல்ல வர்றாரு? ஆமாண்ணா. உதாரணமா ஒரு கற்பனை பண்ணணும் நம்ம. அந்த கற்பனை அதுக்கப்புறமா வந்து ஒரு டைரக்டர் வந்து ஒரு கற்பனை பண்றான், அந்த கற்பனையை வந்து நிஜத்துல உருவாக்குறான். அந்த மாதிரி முதல்ல நான்கிற எண்ணம் உருவாகுது. அதுல இருந்து ஒரு கற்பனையாக நான் வந்து ஒரு லிங்க தேகத்தை உருவாக்குறேன். அதுக்கு பேரு சூட்சும லிங்க தேகம்னு வச்சுக்கிறேன். அப்புறம் அந்த சூட்சும லிங்க தேகத்தில இருந்து ஸ்தூல லிங்க தேகம் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஓகேண்ணா. ஓகே. ஸோ அந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த நான் என்ற எண்ணம், அந்த நான் என்ற எண்ணம் வந்து முதல்ல
ஒரு சூட்சும லிங்க தேகம் ஃபார்ம் ஆகுது. அந்த எண்ணம் வந்து சூட்சும லிங்க எண்ணமே எண்ணம் தான் எல்லாமே. ஸோ எண்ணம் ஃபர்ஸ்ட் சூட்சும லிங்க தேகம் ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் பஞ்சபூதங்களின் துணை கொண்டு அது ஸ்தூல தேகமாக மாறுகிறதுன்னு சொல்லியிருக்கிறத எடுத்துப்போம். இவ்வாறு 2 தேகங்களின் சூட்சும ஸ்தூல உற்பத்தி நிலை பெறுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? இவ்வாறு 2 தேகங்களின் வாழும்போது நானே உடல் என்ற எண்ணம் உறுதியாகிறது. அதனால் அகங்காரமும் மமகாரமும் நான் யார் என்ற உண்மையை ஜீவன் மறந்து விடுகிறான். இந்த கற்பனையை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா அப்புறம் கற்பனையா சும்மானாச்சுக்கும் உருவான இந்த சூட்சும லிங்க தேகம் பிளஸ் ஸ்தூல லிங்க தேகம் இந்த 2 தேகங்கள்லயும் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒட்டிக்கிட்டதுனால என்ன ஆயிடுச்சுன்னா நான் யாருங்கிற அந்த உண்மையே மறந்துட்டான். ஜீவன் மறந்து விடுகிறான். அகங்காரம் மமகாரத்திலே சிக்கி விடுகின்றான். அப்படின்னா என்ன? தான் பண்ண கற்பனையை போயிட்டு உண்மைன்னு நம்பிட்டான். கற்பனையே நான் நினைச்சிட்டான். கற்பனை செய்தவனே மறந்து விட்டான். அடிக்கடி பேசிட்டு இருப்போம். திங்கர் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தாட்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். இப்ப அந்த தாட்ஸ்ல சிக்கிட்டு போயிட்டு திங்கரை மறந்துட்டான். நான் யாருங்கிறதே மறந்துட்டான் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இந்த இடத்துல வந்து விடுகிறோம். அடுத்து சுயஸ்வரூப ஆனந்தத்தின் சுவை தெரியாமல் விஷயங்களின் ஈர்ப்பிலே வீழ்கிறான். பாப புண்ணியங்களின் கோடி திரட்சிகளால் நல்புத்தி படைத்தவனும் தலையிடப்படுகிறான். தலையிடப்படுகிறான்னா சிக்கிக் கொள்கிறான்னு வச்சுப்போமே. ஸோ இங்க என்ன நடக்குது அப்படின்னா இந்த அகங்காரம் மமகாரம் நான் எனது அப்படிங்கிற அந்த எண்ணத்துக்குள்ள டோட்டலா சிக்கி போயிட்டு நான் பண்ண கற்பனையில நானே சிக்கி போயிட்டு நான் யாருங்கிறதைய மறந்துட்டு நான் யாருங்கிறத மறந்துட்டா என்ன ஆகும்? ஏன்னா உண்மையான சுயஸ்வரூபமான சச்சிதானந்தத்தை நான் மறந்துட்டேன்னா மாயைக்குள்ள சும்மா நாச்சுக்கும் விளையாட்டுக்காக நான் வந்து எல்லா உணர்வுகளையும் வெளிப்படுத்துவேன். அந்த உணர்வு எல்லாமே சச்சிதானந்தத்தின் வெளிப்பாடா அமைஞ்சிருக்கும். எப்போ நான் யாருன்றதை நான் மறக்காம வெளிப்படுத்தினா. ஆனா எப்ப நான் யாருங்கிறத மறந்துட்டேனோ அப்ப இந்த வெளிப்பாட்டை உண்மை நினைச்சிட்டேனோ அப்ப இந்த சச்சிதானந்தம் மிஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த வெளிப்பாடை உண்மைன்னு நம்புனா வெளிப்பாட்டுல அருகே இருக்கும், சிரிப்பு இருக்கும், கோபம் இருக்கும், எல்லா தலகாயும் இருக்கும். அப்ப இது எல்லாமே உண்மையா போயிடும்ல. அப்ப இது எவ்வளவு பெரிய நரகமா இருக்கும். அப்போ இது எல்லாமே நீ சச்சிதானந்தத்தில் இருந்து கொண்டு பொய் வெளிப்பாடாக வெளிப்படும் போது அது ஆனந்தமாகவே இருந்திருக்கும். அந்த ஆனந்தம் இதில் பட்டு பிரதிபலிக்கும்னு வச்சுப்போமே. அதாவது அந்த சச்சிதானந்தமே அழுகையாக வெளிப்படுகிறது, கோபமாக வெளிப்படுகிறது. சச்சிதானந்தமே விதவிதமா வெளிப்படுதுன்னு சொன்னா அங்க வந்து நீங்க ஒரு கன்ஃபியூஷன் இல்லை, ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துடலாம். ஆனா அந்த நான் யாருங்கிறத மறந்துட்டேன்ல. இப்ப நான் யாருங்கிறத மறந்து அடுத்த செகண்ட் என்ன ஆகும்னா வெளிப்பாட்டை உண்மை என்று நம்புவாய். இப்ப நீ தான் வெளிப்படுற, ஆனா நீ யாருன்னே மறந்துட்டு உன் வெளிப்பாட்டை போய் நீ உண்மை நம்புற. அப்ப நீ பண்ண கற்பனை, அப்ப நீ யாருன்றதை புரிஞ்சுக்கிட்டு அந்த கற்பனையை அனுபவிச்சேன்னா அது வேற ரகம். ஆனா நான் யாருங்கிறதையே மறந்துட்டு என் கற்பனையை போயிட்டு உண்மைன்னு நான் நினைக்க ஆரம்பிக்கும் போது வில்லங்கம் அப்படின்னு வச்சுக்கணும். ஓகேவா? சுயஸ்வரூப ஆனந்தத்தின் சுவை தெரியாமல் நான் யாருன்றதை மறந்ததுனால விஷயங்களின் ஈர்ப்பிலே வீழ்கிறான். பாவ புண்ணியங்களின் கோடி திரட்சிகளால் நல்புத்தி படைத்தவனும் தலையிடப்படுகிறான். விஷயங்களின் ஈர்ப்புல வரும்போது என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா உண்மையிலேயே நான் வேற நீ வேறன்னு நினைக்க ஆரம்பிப்போம். உண்மையிலேயே நான் வேற நீ வேறன்னு நினைக்க ஆரம்பிக்கும் போது சுயநலம் ஒரு வந்துடுது. நான் மட்டும் நல்லா இருக்கணும்ன்ற நினைப்பு வந்துடுது. அப்ப அதுக்காக நான் தவறுகள் பண்ண ஆரம்பிக்கின்றேன். நீ என்ன எப்ப ஈடுபட்டு போனா என்னன்னு சொல்லிட்டு உன்னை அழித்தும் கூட நான் நன்றாக வாழணும்னு ஆசைப்படுறேன். அப்ப என்ன நடக்கும்? புண்ணியமும் பாவமும் வளர ஆரம்பிக்குது. புண்ணிய பாவம் அதுக்கு என்ன ஆகும்? நீ எவ்வளவு நல்லவனா இருந்தாலும் பாவத்தை பண்ண ஆரம்பிச்சுட்டா அப்புறம் கெட்டவன் தானே. இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னா விஷயங்களின் ஈர்ப்புனால பாவ புண்ணியங்கள் வந்து நல்புத்தியுடையவன் கூட சிறைப்படுகிறான் அப்படின்னு வச்சுக்கோங்க. தேக அத்தியாசத்தினால் உடல் தர்மங்களையும் வருணாசிரமங்களையும் உண்மை என நம்பி பலன்களை விரும்பியவாறு கர்மாக்களை செய்ய தொடங்குகிறான். இப்போ தேக அத்தியாசம்னா மாயா அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்போ தேகத்தை உண்மை என்று நம்பியதால், தேகம் ஆக்சுவலா ஒரு மாய, ஆனா அந்த தேகம் மாயையான அந்த தேகத்தை உண்மை என்று நம்பியதால் உடல் தர்மங்களையும் வருணாசிரம தர்மங்களையும் உண்மை என்று நம்பி பலன்களை விரும்பியவாறு கர்மாக்களை செய்ய தொடங்குகிறான். வருணாசிரமங்களையும் ஓகே, வர்ணாசிரமம் நமக்கு தெரியும். பிராமண தர்மம், வைஷ்யன், சூத்ரன், சத்திரியன் அப்படின்னு சொல்லிட்டு 4 வர்ணாசிரமங்கள் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். உடல் தர்மங்கள் அப்படிங்கிறது
நம்ம காலையில எந்திரிச்சு செய்ய வேண்டிய உடல் காரியங்கள் அப்படின்னு வேணா வச்சுக்கோங்க. இவைகள் எல்லாம் உண்மையாகி விடுகின்றன. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? பலன்களை விரும்பி கர்மாக்களை செய்ய தொடங்குகிறான். இப்போ இதெல்லாம் இப்ப நான் பிராமண குலத்துல பிறந்துட்டேன்னா அந்த பிராமண குலத்தை உண்மை நம்புறான். சத்திரியன் அப்படிங்கிறத உண்மை நம்புறது. எல்லாமே சும்மா அதுக்கும் விளையாட்டுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு மாயை அப்படிங்கிறத மறந்துட்டு உடலை உண்மை நினைச்சதுனால உடல் தர்மங்களையும் வர்ணாசிரமங்களையும் எல்லாம் உண்மைன்னு நம்பி இப்போ உள்ள விசை ஈர்ப்பு வேற வந்துருச்சுல்ல, அப்போ ஆட்டோமேட்டிக்கா பலன்களை விரும்பி தான் கர்மாக்களை செய்ய தொடங்குகிறான் அப்படின்னு இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸா எப்படி நம்ம கீழே விழுந்தோம் அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சக்கரவர்த்தி ராஜா ஒருவன் தன் அரண்மனையிலே மலர்ப்படுக்கையிலே உறங்குகிறான். அவன் சொப்பனத்திலே பிச்சைக்காரனாக மாறி சண்டாளன் வீட்டிலே உணவு கேட்கிறான். இங்க ஏன் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காரு அப்படின்னா, நீ தேகம்ங்கிறது மாயான்னு புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா நீ வேற லெவல் சந்தோஷமா வாழ்ந்திருக்கலாம். ஆனா தேகத்தை உண்மைன்னு நம்பி, தேக தர்மத்தை உண்மைன்னு நம்பி பலன்ல ஆசைப்பட்டு, இப்போ பலன்ல ஆசைப்படுறத பிச்சை எடுக்கிறதுன்ற ஈக்குவேட் பண்றாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்த எக்ஸாம்பிள் இதுக்காக தான் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப பலனுக்காக நீ வேலையை பண்றது அப்படின்னா என்ன அர்த்தம்? பலன் கிடைச்சா எனக்கு சந்தோஷம், பலன் இல்லைன்னா இல்லை அப்படின்னா கிட்டத்தட்ட பலனை பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட. யாரு நீ? நீ பிரம்மானந்தம், நீ சச்சிதானந்த சொரூபம். நீ சச்சிதானந்த சொரூபமாக இருந்து கொண்டு நீ சும்மா நாச்சுக்கும் உடல் அத்தியாசம் மாயைக்காக உடல் எடுத்தாய் அப்படிங்கிறத மறந்துட்டு உடலை உண்மைன்னு நம்பிட்ட அப்படின்னா விஷயத்துல போய் சுகம் இருக்குன்னு நம்பிடுற. இப்ப விஷயத்துல சுகம் இருக்குன்னு நம்பிட்டேன்னா விஷயத்துக்கிட்ட பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிடுற, விஷயத்தை தேடி ஓடுற. அந்த விஷயம் வந்து சுகம் கொடுத்தா சுகம்னு நினைக்கிற, இல்லைன்னா இல்லைன்னு நினைக்கிற. இது எப்படி இருக்கு தெரியுமா அப்படின்னு ஏக்நாத் மகாராஜ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு பாருங்க. நீ யாரு? சச்சிதானந்த சுரூபமான பரபிரம்மடா. அப்படின்னா என்ன? சக்கரவர்த்தி ராஜாடா நீ. சரியா? எக்ஸாம்பிள் சரியா? சச்சிதானந்த ஸ்வரூபமான ஸ்ரீயம் பிரகாசமான பரபிரம்ம ஸ்வரூபமடா நீ அப்படிங்கிறத எக்ஸாம்பிள் சொல்றாரு பாருங்க. சக்கரவர்த்தி ராஜாவடா நீ. என்ன பண்ற? தன் அரண்மனையில் மலர் படுக்கையில் அழகாக உறங்குகின்ற. சரியா? அப்போ எவ்வளவு பேரானந்தத்துல இந்த சச்சிதானந்தம் இருக்கு அப்படின்றத சொல்லிட்டாரா? மலர் படுக்கையில உறங்குகிறான். ஆனா சொப்பனத்திலே பிச்சைக்காரனாக மாறி சண்டாளன் வீட்டிலே உணவு கேட்கிறான். இப்ப நீ கற்பனை தானே பண்ண ஆரம்பிச்ச. இந்த உடம்பு இந்த உலகம் எல்லாமே ஒரு கற்பனையான மாயை தானே. இந்த கற்பனை உலகம்னால கனவு எல்லாம் ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது. சரியா? ஆனா அந்த கற்பனையை போயிட்டு உண்மையான நம்பினதுனால நீ என்னவாயிட்ட? பிச்சைக்காரன் ஆயிட்ட. இங்க பாருங்க சூப்பர் எக்ஸாம்பிள். இவன் கனவு காண ஆரம்பிக்கிறானா? சொப்பனத்தில் பிச்சைக்காரனாக மாறி சண்டாளன் வீட்டிலே உணவு கேட்கிறான். சுப்போப சக்கரவர்த்தி ராஜா மலர் படுக்கையில தூங்கிட்டு இருந்தான். ஆனா அந்த சொப்பனம் கனவு வந்தது. கனவை உண்மை நம்பிட்டானா? பொதுவா எல்லாருமே கனவு உண்மை நம்பிடுறது அந்த. அதனாலதான் இந்த எக்ஸாம்பிள் ஈஸியா புரியும். அப்போ உண்மை நினைச்சதுனால, வெறும் எண்ணங்களிலான ஒரு உலகத்தை உண்மை நினைச்சதுனால அந்த கனவுல பண்ணுக்காக அவன் பிச்சைக்காரனா கூட வரலாம். தப்பு என்னங்க இருக்கு? கனவுன்னு புரிஞ்சுக்கிட்டா நம்ம வந்து அந்த சச்சிதானந்தமே பிச்சைக்காரனா வெளிப்பட போகுது அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அது சந்தோஷமா போயிடும். ஆனா அதை விட்டுட்டு பிச்சைக்காரனாகவே நீ மாறிட்ட அப்படின்னா சண்டாளன் வீட்டுல போய் உணவு கேட்கிறான். அங்கே ஒரு துண்டு உணவு கிடைப்பதற்காக, ஐயா நீங்களே ராஜா, நான் பிச்சைக்காரன் என்று தாழ்ந்து பேசுகிறான். நான் ராஜா என்பது அவன் நினைவில் வருவதில்லை. சொப்பனத்தின் வறுமை உணர்வு உறுதியாகி விடுகிறது. ஸோ கனவுல இப்ப என்ன பண்றான்னா, பொதுவா வந்து நம்ம பிச்சைக்காரங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, ஐயா ராசா எனக்கு கொஞ்சம் பிச்சை போடுங்கய்யா அப்படின்னு கேட்கும்போது நம்மள ராசாங்கிறான். சரியா? ஆக்சுவலா இங்க பிச்சைக்காரன் ராஜா மலர்படியில தூங்கிட்டு கனவுல அவன் பிச்சைக்கார வேஷத்தை போட்டுக்கிட்டு அதை போயிட்டு உண்மையை நம்பிட்டதுனால வேற ஒருத்தனை இவனே வந்து கற்பனையில ராஜா அப்படிங்கிறத அதுவும் உண்மையை நம்பிட்டு இன்னொருத்தனை சொல்றானா, ஐயா நீங்களே ராஜா நான் பிச்சைக்காரன் என்று தாழ்ந்து பேசுகிறான். நான் ராஜா என்பது அவன் நினைவிலே வரும். உண்மையில நான் ராஜாவா தான் இருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? சக்கரவர்த்தி ராஜா தூங்கிட்டு இருக்கான்ல, அது அவனுக்கு நினைவுக்கே வர்றதில்லை. இப்ப நமக்கு என்ன சொல்லணும்? சச்சிதானந்த சுயம் பிரகாசமான பிரம்மம் நமக்கு மறந்தே போச்சு. அதனால எடுத்துக்கொண்ட வேஷத்துல போய் ஒட்டிக்கிட்டோம். அவன் பிச்சைக்கார வேஷத்துல ஒட்டிட்டு இருக்கான், நம்ம என்னென்னமோ வேஷம் வச்சிருக்கோம், அதுல போய் ஒட்டிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நினைவில் வருவதில்லை. சொப்பனத்தின் வறுமை உணர்வு தான் உறுதியாகி விடுகிறது. அப்ப வேஷம் தான் கடைசியில உறுதியாயிடுச்சு. சொப்பனத்துல வறுமை வேஷம் போட்டான், அது உறுதியாயிடுச்சு. அதுதான் உண்மை நம்பிட்டானா இல்லையா? அது போலவே தன் ஆத்மஸ்வரூபத்தை மறந்து தேவதைகளிடம் பலன்களை யாசிக்கின்றான்.
நானே தேவாதி தேவன் என்பது அவனுக்கு சிறிதும் நினைவுக்கு வருவதில்லையே. தேவதைகளிடம் பலன்களை யாசிக்கிறான் அப்படின்னு சொன்னா அந்த யாகம் வளர்த்துட்டு ஏதாவது வேண்டி அது வேணும் இது வேணும்னு வேண்டி யாகம் வளர்க்கறது, லக்ஷ்மி தேவதை கிட்ட பணம் வேண்டி வழிபடுறது, சரஸ்வதி தேவி கிட்ட வித்யா வேண்டி வழிபடுறது, அது மாதிரி நம்ம பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் எல்லா தேவதைகிட்டையும். சரியா? நீ ராஜா, நீ தேவாதி தேவன்டா, தேவதைகளுக்கெல்லாம் தேவதை. ஏன்னா எல்லா தேவதைகளும் உன் கற்பனையில உருவானதுதான். அப்ப நீதான் எல்லாத்துக்குமே பேசு, அனைத்து தேவதைகளுக்குமே அதிஷ்டானமாக இருப்பவன் நீ அப்படிங்கிறத மறந்துட்டு நீ கடைசியில என்னடா நான் இந்த தேவதைகளிடம் பிச்சை எடுக்கும் நிலைமைக்கு வந்து விட்டாய். எக்ஸாம்பிள் எப்படி பிச்சைக்காரன் ராஜா ஒரு பிச்சைக்காரன் வேஷம் போட்டுக்கிட்டு மத்தவங்கள ராஜா எனக்கு பிச்சை போடுங்கன்னு சொன்னானோ அந்த நிலைமை ஆயிடுச்சுடா உனக்கு அப்படின்னு அழகா ஈக்குவேட் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த சொப்பனத்தின் தீவிர அத்தியாசத்தினால் ராஜா தூக்கத்தில் நான் பிச்சைக்காரன் என்று புலம்புகிறான். அதை கேட்டு ஏவலர்கள் சிரிக்கிறார்கள். ராஜா சொப்பனவசப்பட்டு வளர்கிறான். நம்ம கனவுலயே கனவுல நிறைய புலம்பிருக்கேன். இப்பதான் அதிகமா புலம்புறது இல்லை. முன்னாடி ரொம்ப கத்துவோம். பொதுவா எல்லாருக்குமே அந்த அனுபவம் உண்டு நினைக்கிறேன். கனவுல ஏதாவது ரொம்ப பயப்படும்படியான கனவுகள் மோஸ்ட் ப்ராபப்ளி அப்படியே நம்ம கத்த ஆரம்பிச்சிருவோம். பயத்துல கத்த ஆரம்பிப்போம். ஏதாவது ஷவுட் பண்ணிட்டு ஏதாவது ஒன்று பண்ணுவோம். கையை காலெல்லாம் உதறெல்லாம் ஆரம்பிப்போம். அந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்றத பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த சொல்றாங்க. ஸோ ராஜா மலர் படுக்கையில படுத்துட்டு அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான் இப்போ, நான் பிச்சைக்காரன் நினைச்சுக்கிட்டு ஐயோ நான் பிச்சைக்காரனா இருக்கேன், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கான். புலம்பல்னா கனவுக்குள்ள இல்ல, அந்த கனவுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இது இப்போ இந்த வெளி தேகத்திலேயும் ஆட்கொண்டு இந்த தேகமும் சேர்ந்து புலம்புது இப்போ. சரியா? அதை கேட்டு ஏவலர்கள் சிரிக்கிறார்கள். ராஜா சொப்பனவசப்பட்டு வளர்கிறான். பாக்குறவங்க எல்லாம் என்னங்க சொல்லணும், ஐயோட லூசு பயலு கனவு காண்டுட்டு கனவுல பிச்சைக்காரன் ஆயிட்டான் போலே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சிரிப்பா தான் தோணும். அதனால் சிரிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கான். அங்கே ஆழ்ந்த அறியாமை எனும் தூக்கத்தில் உடலெல்லாம் புரண்டு தான் ஆடையின்றி நிர்வாணமாக இருப்பதை கூட உணராமல் தூக்கத்தின் மிகுதியால் குரட்டை விடுகிறான். இப்ப என்ன எக்ஸாம்பிள் போயிட்டாருன்னா டீப் ஸ்லீப்புக்கு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஆழ்ந்த அறியாமை என்னும் தூக்கத்தில் உடலெல்லாம் புரண்டு தான் ஆடையின்றி நிர்வாணமாக இருப்பதை கூட உணராமல் தூக்கத்தில் மிகுதியால் குரட்டை விடுகிறான். அடுத்ததையும் சேர்ந்து படிக்கிறேன். அவனை குல குரு தட்டி எழுப்புகிறார். விழித்தெழுந்ததும் அவன் ஆச்சரியம் அடைகிறான். பிறகு தன் நிர்வாணத்தை மறைத்து கொண்டு பிச்சை எடுத்ததை நினைத்து வெட்கப்படுகிறான். அது போலவே அவித்யை என்னும் பெரும் தூக்கத்தில் நான் உடலினன், நான் பாவி, நான் செல்வந்தன், நான் பெரிய ஞானி என்று தேக ஆத்மா நிஷ்டையிலே மனிதன் உளறுகிறான். அந்த தூக்க கலக்கத்தினால் கர்மாக்களின் வளைகளை விரிக்கிறான். உடலின் மோகத்தில் மயங்கி எது நன்மை எது தீமை என்று பாராமல் போகிறான். போஷ்காரத்துல அந்த ஆழ்ந்த ஏதோ தப்பா டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கு. அந்த ஆழ்ந்த மூடத்தில் உழன்று நீண்ட சங்கல்பங்களில் புரண்டு பேராசையினால் நான் என்னுடையது என்று தீவிரமான குழந்தை. சரி, வருவோம் மெதுவா. இங்க எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஒன்ஸ் நம்ம கனவுக்கு போயிட்டோம் அப்படின்னு சொன்னா, நீங்க கனவுல இருந்தாலும் சரி இல்ல டீப் ஸ்லீப்ல இருந்தாலும் சரி, இந்த ஸ்தூல தேகத்தை பற்றின உணர்வு கண்டிப்பா இருக்காது. இப்ப தூங்கிட்டு இருக்குல்ல ஒரு தேகம், அந்த தேகத்தினுடைய உணர்வு நமக்கு இல்லாம போயிடும் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. கனவுல இருக்கும்போது உணர்வு இருக்கு, ஆனா அது வேற ஒரு தேகம், ஸ்தூல தேகம் கிடையாது. இப்ப இந்த தூங்கிட்டு இருக்க இந்த ஸ்தூல தேக உணர்வு கண்டிப்பா இருக்காது. அங்க கனவுல வேற ஒரு தேகத்துல இருப்பீங்க, அந்த தேகத்தினுடைய உணர்வு இருக்கும். அது பிச்சைக்காரனா இருப்பீங்க, அந்த பிச்சைக்காரனா இருக்க ரியலிஸ்டிக்கா பிச்சை எடுக்கிற அனுபவம் இருக்கும், புலம்புவீங்க, செய்வீங்க. தட் இஸ் ஆல் ஓகே. ஆனா இந்த உணர்வு உன்னுடைய அனுபவம் இருக்காது. சரி, இப்ப நீங்க கேட்கலாம், என்ன கேட்கலாம், ஏன்பா நான் பிச்சைக்காரன் ஐயோ ஐயோன்னு சொல்லிட்டு இந்த தேகம் தானே புலம்புச்சு, ஆனா இந்த தேகம் உணர்வே இருக்காதுன்னு சொல்ற. இருக்காதுங்கிற நான். இப்ப அவன் கனவை விட்டு விழிச்சதுக்கு அப்புறமா அடிச்சு கனவா அப்படின்னு சொல்லும் போது நீங்க உங்களுக்கு தெரியுமா, நீங்க கனவு கண்டுட்டு இருக்கும்போது
நீங்க நான் பிச்சைக்காரன் பிச்சைக்காரன் நீங்க கத்திட்டு இருந்தீங்க தெரியுமா? அப்படியா? ஏன் இந்த பாடியை வச்சு நான் கத்துனேனா? இல்லையே, நான் கனவுல தானே கத்துனேன். இந்த இடத்துல நினைவுல கத்தலையே நானு. அட போங்க, நீங்க இந்த பாடியை கத்துனீங்க. இல்லப்பா, எனக்கு அந்த ஃபீலிங்கே இல்லையா இருக்கும். நான் கனவுல ஒரு பாடி இருந்தது, அந்த பாடியை வச்சு கத்துனேன். அதுதானே எனக்கு வந்தது உணர்வு. நீ என்ன புதுசா பேசிட்டு இருக்க என்றுதானே நாம சொல்லுகின்றோம். அப்படி புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? இல்லைன்னா தூக்கத்துல நடக்கிற வியாதி எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. தூக்கத்துல அவன் கனவு வந்துடும், அந்த கனவுல எங்கேயாவது எந்திரிச்சு போயிட்டு இருப்பான். எங்கேயாவது எந்திரிச்சிட்டு போறேன்னு சொல்லிட்டு இந்த பாடி எந்திரிச்சு போயிட்டு இருக்கும். அந்த கனவுல என்னென்னமோ பண்ற மாதிரி இவன் என்னமோ நிஜமாவே நடந்து பண்ணிட்டு இருப்பான். பாட்டு பேசாம வந்து தூங்கிட்டு இருப்பான். கடைசியில காலையில டே என்னடா நீ பாட்டுக்கு எந்திரிச்சு போயிட்டு இருக்க, ஏன் சொன்னா இல்லையே நான் ஒன்னும் நடக்கலையே அப்படின்னும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த தேகத்தினுடைய உணர்வு நாட் ஓன்லி இன் டீப் ஸ்லீப், கனவுலையும் இல்லைங்கிற நான். சரியா? இப்ப கனவுல உணர்வு இருக்குன்னா அது வேற ஒரு தேகத்தினுடைய உணர்வு தான் இருக்கே தவிர இந்த தேகத்துடைய உணர்வு நமக்கு சுத்தமா இருக்கிறது இல்லை. ஓகேவா? இப்போ இந்த தேக உணர்வு அப்படிங்கிறத எக்ஸாம்பிளுக்கு என்ன ஈக்குவேட் பண்றாரு? இந்த ஸ்தூல உடல் அப்படிங்கிறத இந்த ராஜா சக்கரவர்த்தி ராஜா மலர்படிகளை படுத்துட்டு இருக்கான்ல ஒரு உடம்போட, அந்த உடம்பை எதோட ஈக்குவேட் பண்றாரு? பிரம்ம சைதன்யத்தோட ஈக்குவேட் பண்றாரு. ஓகேவா? அந்த பிரம்ம சைதன்யம் வந்து ஒரு மாயா உலகமா ஒரு பிரகிருதியின் துணை கொண்டு ஒரு கனவு காண ஆரம்பிச்சது. மாயாக்குள்ள என்ட்ரி கிடைச்சது. சரியா? என்ட்ரி ஆனதுக்கு அப்புறமா அது தன்னை மறந்தது. அப்படின்னா இந்த ஸ்தூல தேக உணர்வு சச்சிதானந்த உணர்வு காணாம போயிடுச்சுன்னு புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஏன்னா ராஜா மலர்பையில படுத்துட்டு இருக்கும்போது பேரானந்த சொருபி எக்ஸாம்பிளுக்கு. சரியா? அந்த எக்ஸாம்பிளுக்கு அவன் பேரானந்த சொருபி, அந்த பேரானந்தம் மறந்துடுச்சுன்னு புரிஞ்சுக்கணும். அவன் கனவு கண்டுட்டு இருக்கும்போது அவன் பட்ட அவஸ்தைகள் எல்லாம் அந்த கனவு தேகத்தை வைத்து அனுபவிக்கும் போது இந்த தேகம் அதை உணரல அப்படிங்கிற நான். இது வேற ஒரு தேகம் உணர்ந்தது. இது இந்த சச்சிதானந்தம், ஏன்னா இது வந்து ஒன்லி சச்சிதானந்தம் தானே. இந்த தேகத்துக்கு இந்த ராஜாவுடைய சக்கரவர்த்தி ராஜா ஒன்லி ஆனந்தம் மட்டும்தான் அவன் அனுபவிச்சுட்டு இருப்பான். இந்த ஆனந்தம் அங்கே அனுபவிக்கப்படவில்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த தேக உணர்வே அற்று போய் விடுகிறது. இது என்ன எங்கே இருக்கிறதுன்னே தெரியல. இப்ப நிர்வாணமாகன்னு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காரு. இவன் உருண்டு புரண்டு படுக்கும்போது ஆடைகள் எல்லாம் வந்து கலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த காலத்து மாதிரி பேண்ட் சட்டை போட்டா எப்படிங்க கலையும் அப்படின்லாம் யோசிக்க கூடாது. அந்த காலத்துல வெறும் வேட்டி கட்டிட்டு படுத்திருக்கான் அப்படின்னு சொன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்கா வேட்டி கலண்டு போச்சுன்னா எல்லாம் நிர்வாணமா ஆயிடும் அப்படின்ற மாதிரி நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ரொம்ப எல்லாம் யோசிச்சா வேலைக்கு ஆகாது. அப்போ கனவு கண்டுட்டு இருக்கும்போது அவன் இந்த பக்கம் அந்த பக்கம் உருண்டும் போது, ஆனா கனவு தேகத்துல தான் உருண்டுறான். ஆனா இந்த தேகம் உருண்டு இது நிர்வாணமா ஆயிட்டு இருக்குன்றது கூட அவனுக்கு தெரியல. அப்படின்னா இந்த சச்சிதானந்த ஸ்வரூபம் என்ன ஆகுதுன்னே எனக்கு தெரியல. சச்சிதானந்த ஸ்வரூபத்தை பத்தி கவலையே இல்லை, சுத்தமா புரியல அப்படிங்கிற மாதிரி எனக்கு எடுத்துக்க தோணுது. சரியா வருதான்னு பார்ப்போம். சொப்பனத்தில் தீவிர அத்தியாசத்தினால் ராஜா தூக்கத்தில் பிச்சைக்காரன் என்று புலம்புகிறான். தேவலர்கள் சிரிக்கிறார்கள். அங்கே ஆழ்ந்த அறியாமை என்னும் தூக்கத்தில் உடலெல்லாம் புரண்டு தான் ஆடையின்றி நிர்வாணமாக இருப்பதை கூட உணராமல் தூக்கத்தின் மிகுதியால் விரட்டை விடுகிறான். தூக்கத்தின் மிகுதியால் குரட்டை விடுகிறான் அப்படிங்கிறதுல டீப் ஸ்லீப்பும் எடுத்துக்கலாம், கனவுன்னு எடுத்துக்கலாம். அந்த ரெண்டு விஷயத்தையும் அதனாலதான் சேர்த்து சொன்னேன். நீங்க கனவுல இருக்கும்போது இந்த உடம்பை பத்தி உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது, டீப் ஸ்லீப்ல இருந்தாலும் இந்த உடம்புல என்ன நடக்குதுன்னு தெரியாது. ரெண்டுமே அறியாமை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள இவர் கொண்டு வர்றாரு. ஏன்னா அதுலயும் சச்சிதானந்த ஃபீலிங் இல்லை, இதுலயும் சச்சிதானந்த ஃபீலிங் இல்லை. குரட்டை விடுகிறான். அவனை குலகுரு தட்டி எழுப்புகிறார். விழித்தெழுந்ததும் அவன் ஆச்சரியம் அடைகிறான். பிறகு தன் நிர்வாணத்தை மறைத்துக் கொண்டு பிச்சை எடுத்ததை நினைத்து வெட்கப்படுகிறான். உடனே நான் எந்த அளவுக்கு கேவலமா இந்த சச்சிதானந்தத்தை மறந்திருந்தேனே, இந்த இவ்வளவு அற்புதமான பிரம்மானந்தத்தை விட்டுட்டு எவ்வளவு கேவலமா நான் இருந்தேனே அப்படின்னு அவன் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். ஃபீல் பண்ணிட்டு நினைத்து வெட்கப்படுகிறான் அப்படின்னு அந்த எக்ஸாம்பிள் முடியுது. சரியா? இதை இப்ப நம்ம வந்து தியரியோட ஈக்குவேட் பண்ணணும். அதே போல அவித்யை என்னும் பெரும் தூக்கத்தில், அறியாமை என்னும் தூக்கத்தில் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நான் உடல், நான் பாவி, நான் செல்வந்தன், நான் பெரிய ஞானி என்று தேகாத்மா நிஷ்டையிலே மனிதன் வளர்கிறான். ஓகேவா? சோ இங்கே தூக்கம் என்பதை அவித்யா அப்படின்னு ஒரு ஈக்குவேட் பண்ணிட்டார். சரியா? வித்யான்னா அறியாமை. அப்படின்னா உண்மை இல்லாம சும்மா நாச்சுக்கும் கற்பனையால் எடுத்துக்கொண்ட தேகம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். கனவுங்கிறது வெறும் கற்பனையால் உருவான தேகம். அதே மாதிரி கற்பனைங்கிறதும் ஒரு கற்பனையில நம்மளா எடுத்துக்கல ஒரு தேகம். ஒரு தேகத்துல
நீ அந்த அதையே உண்மைன்னு நம்பும் போது நானே உடல், நான் பாவி, செல்வந்தன் ஒரு வேஷம் எடுப்ப, பாவின்ற ஒரு வேஷம் எடுப்ப, பெரிய ஞானி வேஷம் எடுப்ப, அஜ்ஞானி வேஷம் போடுவ. கற்பனையில சும்மா நாச்சுக்கும் போட்ட வேஷத்தை எல்லாம் நீ உண்மைன்னு நம்பி கடைசியில நானே பாவி, நானே செல்வந்தன், நானே பெரிய ஞானின்னு தேக ஆத்ம நிஷ்டையிலே மனிதன் உலர்கின்றான். அவித்தியைக்குள்ள சிக்கும் போது, அவித்தியைங்கிறது சும்மா நாச்சுக்கும் அவித்தியைன்னா ஞானி, ஆனா அவித்தியை உண்மைன்னு நம்பினேன்னா அஞ்ஞானி. அப்படி புரிஞ்சுக்கணும், சரியா? அந்த தூக்க கலக்கத்தினால் கர்மாக்களின் வலைகளை விரிக்கிறான். உடலின் மோகத்தில் மயங்கி எது நன்மை எது தீமை என்று பாராமல் போகிறான். ஒன்ஸ் அறியாம வந்துருச்சு அப்படின்னு சொன்னா கர்மாக்கள்னா விருப்பு வெறுப்பு வந்துடும். விருப்பு வெறுப்பு வந்துன்னா பாவ புண்ணியங்கள் வந்துடும். பாவ புண்ணியம் என்னும் வலைக்குள் சிக்குகிறான். அந்த உடலுக்காகவே வாழ ஆரம்பிக்கின்றான். செல்ஃபிஷ்னஸ் வந்துடும் வச்சுக்கோங்க. இந்த உடலே நான் இந்த உடலை சந்தோஷப்படுத்துறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிக்கிறான். அதனால இது நன்மை எது தீமை, இதனால எனக்கு என்ன நடக்கும், ஃபியூச்சர் அந்த கர்மான்னு ஒன்று இருக்கு, புண்ணிய பாவம்னு ஒன்று இருக்கு, அது பின்னாடி வந்து அடிக்கும், எல்லாம் மறந்துடுவான். மோகத்துல, தேக மோகத்துல, தேகாபிமானத்துல அவன் எது நன்மை எது தீமை என்று கூட பாராமல் போய்விடுகிறான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த ஆழ்ந்த முட்டாள்தனத்திலே உழன்று நீண்ட சங்கல்பங்களில் புரண்டு பேராசையினால் நான் என்னுடையது என்று தீவிரமாக புலம்பா இருக்கணும். ஸோ ஒன்ஸ் அவனோட ஒன்று இந்த ஆசை கூட கூட நான் எனது பில்டாகும், நான் எனது பில்டாக ஆசை கூடும், விஷய போகம் கூட கூட நான் எனது பில்டாகும், இதெல்லாம் வயசு வருஷாவா பின்னி பின்னி மாறி மாறி வரும்னு வச்சுக்கோங்களேன். அதை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. ஸோ நான் எனது வர வர முட்டாள்தனம் கூட்டிகிட்டே இருக்கும், முட்டாள்தனம் கூட கூட நான் எனது ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் என்னுடையது என்று தீவிரமாக புலம்புகிறான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போது தெய்வ யோகத்தினால் தடுமாறி தற்செயலாக சத்குருவின் திருவடிகளே வீழ்கிறார். அவனது நிலைமையை கண்டு கருணை கொண்ட குரு தன் மெய்ஞான போதனையால் அவனை தட்டி எடுக்கிறார். உள்ளுக்குள்ள தெய்வம் இருக்குல்ல, அதனால அப்பப்போ அந்த தெய்வ யோகத்துல தடுமாறி குருவின் காலடியிலே விழ, அப்போ அவர் வந்து தன்னுடைய மெய்ஞான போதனையினால் அவனை தட்டி எழுப்புகிறார். இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க, அவித்தியையே தூங்கணும்னு சொல்லிட்டாரா, பயங்கரமா தூங்கிட்டு கற்பனையை உண்மை நம்பிட்டு கற்பனையில சின்ன பின்னமாய் சிக்கி திணறிட்டு இருக்க. அப்போ நீ தெரியாதனமா அந்த தெய்வம் விழிக்கும் போது ஒரு குருவிட்ட விழுற, அவர் வந்து மெதுவா உன்னுடைய இது வெறும் கற்பனைடா, உன் கற்பனையில தான்டா இங்க எல்லாமே இருக்கு, நீ இது இல்லடா, இது மாயடா, இந்த மாயைக்கு அதிஷ்டானமடா நீ என்ற அந்த ரகசியத்தை அவர் வந்து உனக்கு சொல்லிக் கொடுக்கிறார். பிரம்மம் நானே, பிரம்மாஷ்மி எனும் மகா வாக்கியம் ஒரு முறை காதில் விழுந்ததும் அவித்யை என்னும் தூக்கம் ஓடி ஒளிந்தது. அவன் அக்கணமே விழித்து கொண்டான். இது என்ன அவ்வளவு ஈஸியா வந்து சித்த சுத்தம் இல்லாம உடனே வந்துருச்சா என்ன? சரி, ஒரு வேளை சித்தம் சுத்தம் இருக்கிறதா நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். ஸோ குரு வந்து அகம் பிரம்மாஸ்மி சொன்ன உடனே அவன் டபக்குன்னு விழிச்சுக்கிறான். விழித்தெழுந்ததும் ஆச்சரியம் அடைகிறான். நான் உடல் என்று சொன்னதை நினைத்து வெட்கப்படுகிறான். உடல் கர்மாக்களை நிந்தித்து தான் கர்மாக்களை கடந்த பிரம்மம் என்பதை அற்புதமாக உணர்கிறான். ஜஸ்ட் எக்ஸாம்பிள் ஈக்குவேட் பண்ணணுன்றதுக்காக சொல்லியிருக்காரு. சரி, இத்தனை நாளா பிச்சைக்காரன் அது இதுன்னு சொல்லிட்டு என்ன கேவலமா வாழ்ந்தேன்டா, நான் பிரம்மன்டா அப்படிங்கிற அந்த ஃபீலிங் வந்து குருவர்களால அவனுக்கு கிடைச்சிருது. இதெல்லாம் வந்து ஒரு மேட்ரே இல்லைன்னு அவன் பார்க்க ஆரம்பிக்கின்றான். சம்சார பந்தம் உண்டாவதற்கு அவித்யையே காரணம். அதை வெட்டுவதற்கு கூர்மையான பிரம்ம வித்யை என்னும் வாழ் தேவை. 3:20 வரைக்கும் நான் முடிச்சுக்கிறேம்மா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அடுத்தடுத்து. 3:25 வரைக்கும் முடிச்சுக்கலாமா? சரி, 3:25 வரைக்கும் முடிக்கிறேன். சம்சார பந்தம் உண்டாவதற்கு அவித்யையே காரணம், அதை வெட்டுவதற்கு கூர்மையான பிரம்ம வித்யை என்னும் வாழ் தேவை. சோ இந்த அவித்யை என்னும் தூக்கத்தை நீ வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா, விழிக்கணும் அப்படின்னா பிரம்ம வித்யால தான் நீ ஜெயிக்க முடியும். இதுல சம்சார பந்தத்துல நீ சிக்கிட்ட, இதுக்கு காரணம் என்ன? அவித்யை. அவித்யைக்கு நீக்கத்துக்கு என்ன காரணம்? பிரம்ம வித்யை. சரியா? அவித்யை பிரம்ம வித்யை. நான் யாருங்கிறத நான் மறந்தேன், அப்போ நான் பிரம்மங்கிறத புரிஞ்சுக்கிறேன். ஸோ திஸ் இஸ் தி மேட்ரு இல்லையா? அதனால அந்த பிரம்மம் புரிஞ்சுக்கிறக்கூடிய அந்த வித்யைக்கு வால் அப்படின்னுட்டும் வெட்டுவதற்கு, அந்த அவித்யை என்னும் முட்டாள்தனத்தை வெட்டுவதற்கு இந்த பிரம்ம வித்யை என்னும் வால் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவித்யை அளிக்கும் பிரம்மஞானமானது நிச்சயமாக பிரம்மத்திலிருந்து வேறானது. அதனால்
டிரான்ஸ்லேட் பண்ண அத்வைதமா, அதனால் அகிஸ்திதம் அழிந்துவிடும் என்று நீ சொன்னால் அது சித்தாந்தப்படி உண்மை அல்ல. என்னமோ டிரான்ஸ்லேஷன் தப்பா பண்ணிடுச்சுப்பா. அவித்யை அளிக்கும் பிரம்மம். என்னடா அது? அத்வைதம் அப்படின்னு போட்டு நீங்க ரீட் பண்ணி மீன் வருதான். அத்வைதம் அழிந்துவிடும் என்று நீ சொன்னால் அது சித்தாந்தப்படி உண்மை அல்ல. அவித்யை அளிக்கும் பிரம்மஞானது நிச்சயமாக பிரம்ம வேறானது. அவித்யை தான் வரும். அவித்யை அழிஞ்சிடும் சொன்னா கூட அது உண்மை இல்ல சித்தாந்தப்படி அப்படின்னு சொல்ல வராது. இல்ல, அடுத்தது படிச்சா புரியுதான்னு பார்ப்போம். பிரபஞ்சம் அஞ்ஞானத்தால் தோன்றியது. ஞானமும் அஞ்ஞானமும் ஒரே வழியில் செயல்படுகின்றன. முல்லை முள்ளால் எடுப்பது போல் அஞ்ஞானத்தை ஞானத்தால் நீக்கிய பின் இரண்டுமே சாந்தமடைகின்றன. இப்ப மேலபடி அவித்யை அளிக்கும் பிரம்மஞானமானது நிச்சயமாக பிரம்மத்திலிருந்து வேறானது. அதனால் அதுவும் அழிந்துவிடும் என்று நீ சொன்னால் எடுத்துக்கலாமா? அதனால் சரி, அது துவைதம்னு வேணா வச்சுப்போம்பா. அதனால் துவைதம் அழிந்துவிடும்ல வருது. சரி, எனக்கு என்ன தோணுதுன்னா அடுத்த ஓவியம் படிக்கும்போது இதுல என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, இப்ப அவித்தியை அழிக்கிறதுக்கு ஒரு பிரம்மஞானம் தேவை. அது நிச்சயமாக பிரம்மத்திலிருந்து வேறானது அப்படிங்கிறது உண்மைதான். ஏன்னா அவித்தியங்கிறது ஒரு முள்ளுதான். ஆனா அதே மாதிரி பிரம்ம ஞானம்ங்கிறதும் இன்னொரு முள்ளுதான். அந்த முள்ளு எடுக்கிறதுக்கு இந்த முள்ளு தேவைப்படுது அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்காரு. சரி விடு, அடுத்த ஸ்லோகத்துல நம்ம போவோம், ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். பிரபஞ்சம் அஞ்ஞானத்தால் தோன்றியது. ஞானமும் அஞ்ஞானமும் ஒரே வழியில் செயல்படுகின்றன. முல்லை முள்ளால் எடுப்பது போல் அஞ்ஞானத்தை ஞானத்தால் நீக்கிய பின் இரண்டுமே சாந்தமடைகின்றன. ஸோ தட் இஸ் வெரி வெரி கீ ஃபேக்டர். அதனாலதான் நம்ம அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம், ஞானங்கிறது ஒரு வேஷம், அஞ்ஞானங்கிறது ஒரு வேஷம். ஆனா ஞான வேஷத்தை போட்டாதான் அஞ்ஞான வேஷத்தை அழிக்க முடியும். இந்த வேஷத்தை தூக்குறதுக்கு அந்த வேஷத்தால மட்டும்தான் முடியும் அப்படின்னும் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இது ஒரு எண்ணம் தான். அஜ்ஞானம்ங்கிறது ஒரு எண்ணம் தான், ஞானம்ங்கிறது ஒரு எண்ணம் தான். அதுவும் அத்தியாசம்தான். நான் எனது அப்படிங்கிற ஒரு அத்தியாசத்தில் நீ சிக்கிட்டு இருக்க. நானே அனைத்தும் அப்படிங்கிற அந்த ஒரு அத்தியாசத்தின் வழியாக அந்த அத்தியாசத்தை நீக்கிறோம். ஒரு தவறான எண்ணம் நான் எனது அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. நானே அனைத்தும் அப்படிங்கிற ஒரு சரியான எண்ணத்தை வச்சு அந்த நான் எனது அப்படிங்கிற தவறான எண்ணத்தை உடைக்கிறது அப்படின்னு வச்சுப்பாங்க. அப்படி பார்க்கும்போது ரெண்டும் ஒரே வழியில தான் செயல்படுகிறது. ஏன்னா இதுவும் எண்ணம் தானே, அதுவும் எண்ணம் தானே. அது எக்ஸாம்பிள் சூப்பரா சொல்லிட்டாரு. முல்லை முள்ளால் எடுப்பது போல் அஜ்ஞானத்தை ஞானத்தால் நீக்கிய பின் இரண்டுமே சாந்தமடைகின்றன. அதுக்கப்புறம் ரெண்டுக்குமே வேலை இல்லைன்னு அர்த்தம். அது வரைக்கும் கண்டிப்பா ஞானத்துக்கு வேலை இருக்கு. அவித்யானது ஜீவனை பந்திக்கிறது, பிரம்ம வித்யானது பந்தத்தை அறுக்கிறது. இவை இரண்டையும் மூலத்தோடு உனக்கு விரிவாக கூறினேன். ரெண்டுமே முள்ளுன்னாலும் ஒரு முள்ளு என்ன பண்ணுது, உன்னை சிக்க வைக்குது. இன்னொரு முள்ளு என்ன பண்ணுது, சிக்கல்ல இருந்து விடுவிக்குது. முள்ள எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஒண்ணு சிக்க வைக்குது, இன்னொன்னு அந்த சிக்கலை விடுவிக்குது. ஸோ அவித்யை அப்படிங்கிறது ஜீவனை பந்திக்கிறது, பிரம்ம வித்யைங்கிறது பந்தத்தை அறுக்கிறது. இவை இரண்டையும் மூலத்தோடு விரிவாக உனக்கு புரிய வைத்தேன். இந்த ரெண்டும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீயாவே இருப்ப. அதுக்கப்புறம் நீ முள்ள எடுத்து முள்ள ஐ மீன் அந்த வேலையே இல்லை, முள்ள எடுக்கிற வேலை கூட இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா முள்ள எடுத்துட்டே இல்லை, எடுத்ததுக்கு அப்புறம் ரெண்டு சாந்தமாயிடும். நீ பிரம்மமாவே மாறிட்ட. அந்த பிரம்ம வித்தையை ஒருவன் எவ்வாறு அடைவது என்பது பூர்வ பீடிகையை சொல்கிறேன், கவனத்துடன் கேட்பையாக. ஸோ பிரம்ம வித்தையை ஆல்மோஸ்ட் சொல்லி முடிச்சுட்டாரன் இப்போ. சரியா? ஸோ இப்படி தாண்டா நீ விழுந்த, நீ பிரம்மந்தான். பிரம்மமா இருந்த நீ கற்பனை அப்படிங்கிறதுல ஒண்ணு சிக்கிட்டு கடைசியில இப்படி விழுந்துட்ட. இப்போ அதுவே வேற ஒரு நல்ல கற்பனையை வச்சுக்கிட்டு நீ அதில் வெளியே வந்துட்டேன்னா நீ பிரம்மம் ஆயிட்ட அப்படின்னு எப்படி நம்ம பிரம்மத்திலிருந்து வீழ்ந்தோம், எப்படி நாம் பிரம்மமாக வேண்டும் அப்படிங்கிறத மொத்த ரகசியம் சொல்லி முடிச்சுட்டாரு. இனி ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி நம்ம இந்த அஞ்ஞானத்திலேருந்து பிரம்ம வித்தியை யூஸ் பண்ணி மேலே வர்றது அப்படிங்கிறத சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ வில் see this tomorrow.